ஏளனமான அற்பமான வார்த்தைகளை கையாள்வது எப்படி அப்படின்னு தாங்க நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த உலகத்தோட வாயை மூட முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாதுங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படின்ட்டு பேசுவாங்க. அதே இது நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா அவனுக்கு இது தேவைத்தான் அவளுக்கு இது தேவைத்தான், அவனோட புத்தி எப்படி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை தான் நீங்கள் காதுபட கேட்பீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவங்க ஒரு ஏளனமான வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாயிலிருந்து ஒரு ஏளனமான அற்பமான வார்த்தைகள் வராதது மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்தும் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதில் வித்தியாசம் அப்படிங்கிறதே கிடையாது. இதில் ஒரு மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட இருந்தே உதவி பெற்று நல்லானவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒதுங்கி போயிடுவாங்க. அதுக்காக துவண்டு போயிடாதுங்க. அவங்க நமக்கு உதவலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனக்கவலையிலையும் இருக்காதுங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க மூலம்தான் உங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இன்னொருத்தவங்க மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவி சேரும். அது கொஞ்சம் லேட்டானால் கூட ப்ராப்ளம் கிடையாது. அது லேட் ஆகுறதும் கூட ரொம்பவே நல்லதுக்கு தான். ஒவ்வொருத்தவங்களுடைய முகமும் உங்களுக்கு அவங்க எப்படி அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். ஸோ யார் என்ன பேசினாலும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதை உங்களுடைய காதுலேயோ உங்களுடைய மனதிலேயோ என்டர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்த ஏளனமான அற்பமான வார்த்தைகளை கையாளுவதற்கு இதுதாங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிலடியாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஒருத்தங்க உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு வேலையும் இல்லாமல், இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு குடும்பமும் இல்லாமல் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஓடோடி உதவுறாங்க அப்படின்னுட்டுன்னு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதுங்க. கண்டிப்பாக உங்கள் மேலேயோ உங்கள் குடும்பத்து மேலேயோ உள்ள ஒரு அக்கறையோ அன்பா கூட இருக்கலாம். அவங்களுக்கு அதற்கான நன்றி உணர்வோ மரியாதையோ கூட நீங்க கொடுக்காம இருக்கலாம். பட் தயவு செய்து அவங்கள ஏளனமான அற்பமான வார்த்தைகளால பேசி அவங்கள நோகடிக்காதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.